ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாடி. என்ன நீ என்ன சொன்ன? எனக்கு தெரியாது ஜெனி, நீ தான் மூத்த குட்டி, நீ தான் ஆர்டர் பண்ணணும். உனக்கு என்ன, இந்த மழைக்கு வீட்டில் ஏதாச்சும் சாப்பிடணும் தானே? நான் மம்மி கிட்ட சொல்றேன். என் சல்லா கலர் பீஸா பர்கர் ஆர்டர் பண்ண, எனக்கு சாப்பிடணும்னு போகுது. ஏய் இரு இரு இரு, நான் மம்மி கிட்ட பேசிட்டு அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஜெஃபிகா, இன்னைக்கு நம்ம பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் 65 சாப்பிட போறோம். பீட்சாவா? பர்கர்லையா? சிக்கன் லாலிபாப்பா? சூப்பரா இருக்கே. ஹாம்பர்கர் இந்த மாதிரி தான் இருக்கும். நோ சிக்கன் லெக் பீஸ், நோ சிக்கன் நக்கெட், sausage, bun, cake, biscuit. பாக்கே அப்பிக்குமா? இதுக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட போறோம். அத்தி இருக்குமா? டேஸ்ட் இருக்குமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பரா இருக்கா? ஜெசிகா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? ஐயா பாட்டா. பீட்சா நம்ம சாப்பிட போறோம். பீட்சா நம்ம சாப்பிட போறோம். பர்கர் நம்ம சாப்பிட போறோம். சிக்கன் 65 நம்ம சாப்பிட போறோம். சிக்கன் 65 நம்ம சாப்பிட போறோம். அது மூச்சு வாங்கல. மூச்சுக்கே ரொம்ப மூச்சு வாங்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா, எங்க வீட்ல பீட்சா, பர்கர், சிக்கன் 65 சாப்பிட போறோமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்றேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஐஸ்வர்யா. ஹலோ அம்மா, ஹாப்பியா இருக்கேன். பீட்சா 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 சாப்பிடுறேன். உனக்கு தர மாட்டேன், நானே சாப்பிடுவேன். ஜெனியும் மம்மி கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நமக்கு பீட்சா பர்கர் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போறேன். நீங்க மழைக்கு சாப்பிடணும்னு சொன்னீங்களா, சாப்பிடலாமா? பாவு கட்டுறது தாங்க. பாவு கட்டு கொடுங்க, கட்டு கொடுங்க. ரெண்டு பேரும் கீழே போட்டுக்கோங்க. ஏய் செமையா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? கரெக்டாமா? ஐயையா சோளமா? சீ சோளமா? ஏய் சோளமா? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் பீட்சா பர்கர் தான் கேட்டேன். நைஃபேரியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தெரியுமா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். போ ஜெனி. ஏய் ஜெசி, மம்மி கிட்ட பீட்சா பர்கர் வாங்க காசு இல்ல. ஏய் ஜெசி, நானும் மம்மியும் கடைக்கு போகும்போது கையில் இருந்த காசுக்கு நாங்கள் சோளம் வாங்கணும். மம்மி சொன்னாங்க பீட்சா பர்கர் வாங்க காசு இல்லை, சோளம் வாங்கிறதுக்கு தான் காசு இருக்குன்னு சொன்னாங்க. இதை நம்ம பீட்சா பர்கராக நினச்சி சாப்பிட்லாம். சோளத்தை எப்படி பீட்சா பர்கராக நினச்சி சாப்பிட முடியும்? அப்படியே எனக்கு தலை வலிக்குது நீ பண்ணுது. ஐஸ்வர்யா கிட்ட நான் எவ்வளோ அசிங்கப்படுவேன் தெரியுமா? அவன்கிட்ட நான் சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பீட்சா பர்கர் சாப்பிட்டதே இல்லை. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நான் மாத்திரம் இல்லை, ஜெஃபிகாவும் ஆசையாக இருந்தா. நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடணும் தெரியுமா? ஜெஃபிகாவா அங்கே கொஞ்சம் பாரு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது எப்படா அந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு இருக்கா? இதுக்கு நான் பைபிள்ல இருந்து நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பீட்சா பர்கர் சாப்பிட்றதுக்கு கூடவா பைபிள் ஸ்டோரி இருக்குது? ஒரு சிஷ்யனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதோ என்றிருக்க கடவோ. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பீட்சா வரல நானே சோகமா இருக்கேன், நீ சொல்லுடி. நம்ம ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா வீட்டில் காசு இருக்குது, அவங்க பீட்சா பர்கர் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வீட்டில் காசு இல்லை, பீட்சா பர்கர் வாங்க முடியல. நம்மக்கிட்ட இருக்கிற காசில் நம்ம எதை வாங்குறோமோ அதை சந்தோஷமாக வாங்கணும். நம்ம அடுத்தவங்கெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது.
நம்ம கிட்ட எது இருக்குதோ அது நம்ம போதும்னு நினைச்சுக்கணும். ஐஸ்வர்யா வீட்டில் அது இருக்குது, நம்ம வீட்டில் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இன்னொரு வசனம் சொல்லுது, போதோ என்கிற மனதோட இருக்கணும். நம்ம மற்றவங்களை பார்த்து அடம் பிடிக்க கூடாது. நீ என்ன அடம் பிடிச்ச? பீஸா பர்கர் வேணும்னு அடம் பிடிச்ச. ஆமாடா, சாப்பிட்டதே நல்லா நான் கேட்டேன். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? சோளம் இருக்குல்ல, அது நம்ம போதும்னு நினச்சிக்கணும். பீஸா பர்கர் சாப்பிடலன்னு வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு இந்த சோளம் போதுமே நினைக்கணும். என்னைக்காச்சும் டேடி மம்மி கிட்ட காசு இருந்தால் நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். இனிமேல் நீ அடுத்தவங்கள கம்பேர் பண்ணாத. அவங்க கிட்ட அது இருக்குது, நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லாத. அது ஏசப்பாக்கு பிடிக்காது. ஸோ நம்மளோட பீஸாவை சாப்பிடலாமா? கம்பேர் பண்ண ஏசப்பாக்கு பிடிக்காதா? நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இந்த சோளமே நான் பீஸா மாதிரி நினச்சிக்கிறேன். இந்த வசனம் என்னை டோட்டலாக மாற்றிடுச்சு.